டாக்டர் பிளஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். டாக்டர் பிளஸ் மெய்யன்பர்களே, நிறைய பேர்த்துக்கு அஜீரண கோளாறு, செரிமானத்தன்மை குறைவு. இதெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? லிவர் ஃபால்ட், கல்லீரலுடைய பிரச்சனை. கல்லீரல் பிரச்சனையா? ஆமாம், அளவுக்கு அதிகமாக உண்டாகும். கல்லீரல் முறையாக பணியாற்றலைன்னா அஜீரண கோளாறு வந்துடும், சுரபிகள் வேலை செய்ய. சரி, அந்த மாதிரி ஒரு அஜீரண கோளாறு, செரிமானத்தன்மை இல்லாமல், சரியான பசி இல்லாமல் இப்படிலாம் இருந்தால் அதுக்கு என்னங்க பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு ஒரு எளிய விஷயத்த சொல்லிடுறேன். பெரும்பாலும் நீங்கள் உணவு பழக்கத்திலே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, உணவை கண்களால் பார்த்து, அதாவது ஐம்புலனும் அங்கே வேலை செய்யணும். சாப்பிடும் பொழுது ஞாபகம் வச்சுங்க. செல்லை நோண்டிக்கிட்டு சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. வேற சிந்தனையை வச்சுக்கிட்டு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க. சாப்பாட்டில் கவனம் வச்சு சாப்பிடுங்க. முதல் வேலை. வாய்க்கு அது சாப்பாடு எடுத்து வச்சுட்டிங்கன்னா நன்றாக சுவைத்து மென்று உமிழ்நீரை எச்சில அதிகமாக கூட்டி நீங்கள் முழுங்கணும். முதல்ல அடிப்படையை பார்த்துக்குங்க. ஒரு ஆர்டர் இருக்கு சாப்பிட்றதுக்குன்னே. கண்களால் பார்த்து, மூக்கால் முகர்ந்து, நாக்கால் சுவைத்து, பற்களால் நன்றாக மென்று தான் விழுங்கணும். அதன் பிறகு இந்த விஷயத்தை நீங்கள் சரியா பண்ணுறீங்கனாலும் நீங்களே உங்களை கேட்டுக்குங்க. இதை சரியா பண்ணாலே அங்கே சீராக இருக்கும் உடம்பு. இதை யாருமே சரியா பண்ணுறதில்லை. ஏன்னா கவனம்லாம் வேற பக்கம், ஏதோ பேசிக்கிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு உள்ளே தள்ளிக்கிட்டு இருக்கீங்க. மிகப்பெரிய தவறு. ஃபோன் பேசிக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிட்றது மிகப்பெரிய குற்றம். சுற்றமும் நட்பும் உங்களை சூழும். எப்போ தெரியுமா? மருத்துவமனை பெட்டிலையோ அல்லது உங்கள் வீட்டில் அஜீரணமாக நீங்கள் ஏதாவது ஒரு ஆகாத நோயோடவோ படுத்திருக்கும் போது சுற்றம் நட்பும் சூழ்ந்து பார்க்குற மாதிரி நிலைமைக்கு நீங்கள் ஆளாயிருவீங்க. இந்த வேலையை செஞ்சாலே, ஃபோனை பார்த்துக்கிட்டு ஃபோனில் பேசிக்கிட்டு சாப்பிட்றது, ஃபோனை பார்த்துக்கிட்டு வண்டி ஓட்டுறதை விட மோசமானது ஃபோனை பார்த்துக்கிட்டு சாப்பிட்றது. முதல்ல புரிஞ்சுக்குங்க. இன்னொரு விஷயம் இருக்கு, டிவியை போட்டுவிட்டு சாப்பிட்றது. தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை தயவு செஞ்சு நீங்கள் நிறுத்தினீங்கனாலே உங்கள் உடல் ஆரோக்கியம். காரணம்னா, எதை செய்தாலுமே கவனம் அதில் இருக்கணும். அப்போதான் உங்களுக்குள்ள அது சாரும். முதல்ல குழந்தைகளுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. நீங்க முதல்ல அப்படி இருந்தால் தானே குழந்தைகள் அப்படி இருக்கும். சரி, விஷயத்துக்கு வந்துடுவோம். இப்போ இந்த அஜீரண கோளாறு நீங்கிறதுக்கு என்ன செய்யறது? மூன்றே பொருள் தான். சீரகம், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் ஓமம். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் ஓமம். இந்த ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா தூள் பண்ணிடணும். ஒரு 500 ml தண்ணி இதை அதில் போட்டுற வேண்டியதான். நல்லா கொதிக்க விட்டுறணும். ரெண்டையும் கொதிக்க விட்டுட்டு, சீரகத்தையும் ஓமத்தையும் நல்லா கொதிக்க விட்டுட்டு, அந்த தண்ணீரை அப்படியே எடுத்து வெது வெதுப்பான நிலைமைக்கு வர்ற வரைக்கும் நல்லா ஆற்றிடணும். நல்லா 10 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்து ஆற்றிட்டு, அந்த தண்ணியில் ஒரு எலுமிச்சம் பழத்தை புழிஞ்சு விட்டுறணும். ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு 1/4 ஸ்பூன் தேவையான அளவு உப்பு போட்டு கலக்கிக்கணும். இதை 1/2 ஹவருக்கு ஒருக்கா குடிக்கணும். 1/2 டம்ளராக குடிக்கணும். எப்படி சப்பி 1/2 டம்ளராக குடித்தாலே 2வது 1/2 டம்ளர் குடிக்கும் போதே ஏப்பம்லாம் வந்துடும். ஃப்ரீ ஆயிடுவீங்க. ரொம்ப ஃப்ரீ ஆயிடுவீங்க. பசி தூண்டும், பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். இதுல இன்னும் சீக்கிரமா நடக்கணும் அப்படின்னா, நான் சீரகமும் ஓமமும் போட்டிங்களே, அந்த சீரகம் 1 ஸ்பூன் போட்டது, ஓமம் போட்டிங்க. 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம்னு சொல்லக்கூடிய சோம்பையும் போட்டிருங்க. அப்ப பசி துள்ளி, அதாவது உங்களுக்கு 1 ஹவர்லேயே பசிக்க ஆரம்பிச்சிடும். சோம்பு மட்டும் 1/2 ஸ்பூன் அதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா பசிக்க ஆரம்பிச்சிடும். இந்த 3ஐயுமே தூள் பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். அதாவது 500 ml தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டுட்டு, அந்த தண்ணி ஆறின பிறகு அதில் லெமன், 1 பழம் லெமனை புழியணும். நல்லா புழிஞ்சு விட்டு, அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா ஆற்றி, அதாவது 100 ml சாப்பிட்டுக்கிட்டே வரணும். சப்பி 1/2 மணி நேரத்தில் 200 ml
நீங்கள் குடிச்சு முடிச்சிடணும். 10 நிமிஷம் இடைவெளி விட்டு குடிச்சிடணும். அப்புறம் பாருங்க எப்படின்னு வயிறு கலகலன்னு ஆயிரும். அது மட்டும் இல்லை, இன்னும் ஏதோ ஒன்று சாப்பிடணும் போல உணர்வு வந்து பசியெல்லாம் தூண்டி விட்டுரும். அப்ப கல்லீரல் அற்புதமா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப கல்லீரல் அற்புதமா வேலை செஞ்சோன்னா உங்களுடைய கல்லீரல் மட்டும் இல்ல, உள்ள இருக்கக்கூடிய அனைத்து ஈரல்களுமே ஈரலுக்குள் இன்ப தூறல் விழ ஆரம்பிச்சிடும். நீங்க அப்புறமேல என்ன செய்வீங்க, அதுக்குன்னு மீண்டும் நான் சொன்ன முறையை ஃபாலோ பண்ணுங்க. முறையாக மென்று உமிழ்நீரை அதிகம் கூட்டி சாப்பிட ஆரம்பிங்க இன்றையிலிருந்து. அப்படி செஞ்சு அப்படி செய்து இப்படி செய்து அப்படி வாழும்.